ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல். இன்றைக்கி சண்டே, இன்னி பொங்கலுக்கு 4 நாள் தான் இருக்குது. பொங்கல் க்ளீனிங் வேறு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் சிம்பிள் கோலமாக 3D கோலம், அழகான கோலமாக போட்டு முடித்தாச்சு. கோலம் போட்டு போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு 2 நிமிஷம் தான் இருக்கும். மச்சின்னு சொல்லிட்டு மச்சிக்காரம்மா வந்துட்டாங்க. ஓகே, இது என்ன மச்சின்னு சொல்லி கேட்கும்போது சப்ட தாரணி டோப்பி இத்தனை மச்சி இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னு கேட்டாங்க. நம்மளுக்கு ஹிந்திலாம் அவ்வளோவா தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது தப்போ ரைட்டோ அது எனக்கு தெரியாது. அதனால அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ம ஹிந்தியில் தான் பேசணும். தமிழ்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னெல்லாம் நினைக்காதீங்க, இது என்னதுன்னு வேறு பாஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. आधा किलो दे दीजिए. 2 छोटा बच्चा लग रहा है, नहीं का हम लोग दे. இந்த மீன் வாங்கின கையோட சரி மீனை சப்பாய் பண்ணிடுவோம், க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடையிலேயே மாவையும் அரைச்சிருந்தேன். மாவு ரொம்ப கம்பல்சரி தேவைப்படுது. அதனால் பிள்ளைங்களுக்காக மாவு அரைச்சிட்டே இருந்தேன். மீனை சப்பாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மீனே எனக்கு பிடிக்காது. பிராய்லர் கோழி தவிர எந்த நான்வெஜ்ஜுமே நான் சாப்பிட மாட்டேன். இப்போ மீனை சப்பாய் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்காக பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணி தானே ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல. அதனால சப்பாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சப்பாயெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் மீனை சப்பாய் பண்ணிக்கணும். சரி, மீனுக்கு மிக்ஸுக்கு என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்படி இருக்குது ஒரு பவுலில் 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் வந்து மீடியம் தான், உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் பாப்பா அவங்க சாப்பிடாதனால காரம்லாம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். அடுத்து வந்து மிளகுத்தூள் 2, அடுத்து உப்பு 2 ஸ்பூன். மீன் மொத்தம் இவ்வளோதானா? அடுத்து மிளகுத்தூள் 2 ஸ்பூன். எல்லா பொடியும் நான் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வாங்குறதெல்லாம் இல்லை. தேவையான பொடி அப்பப்போ அரைச்சிக்கிறது. ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இது மல்லித்தூள், கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த விதையோட மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் அது பிரியாணிக்கு கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் மல்லித்தூள். இதில் வந்து சிக்கன் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணணும். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். உரப்பு அப்புறம் பசங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு உரப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் 65 மசாலாவும் கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் மீன் ரெடி ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரெடி ஆகிடுச்சில். காலைல சாப்பாடு முடிச்சிட்டோம். மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. சரி, காயெல்லாம் ஒன்றுமே வீட்டில் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிட்டோம். இது இங்கே உள்ள ஹோல்சேல் கடை, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு காய் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் ஃப்ளைட்டில் இனி வரும்னு சொல்லியிருக்காங்க 2 நாள் 3 நாள் கழித்து. ஓகே, பொங்கல் ரொட்டி வந்து வாங்கிக்கலாம். கத்திரிக்காய் இதெல்லாம் இல்லை சுத்தமாக, அதனால் அதை வந்து வாங்கிக்கலான் இருந்தோம். வந்த காயெல்லாம் செப்ரேட்டாக அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். நம்மளுக்கு 2 அசிஸ்டண்ட் இருக்காங்க. 2 அசிஸ்டண்ட்டும் தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டே இருந்தால் அவங்களும் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்க நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு எப்படியாச்சும் வேலை முடிஞ்சால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு 2 அசிஸ்டண்ட் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு வெயில் போயிடுச்சு, அதனால் துணியை எடுத்துருவோம், இல்லைன்னா பனி விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மினி விலாக்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.